கர்த்தருக்குள் மிகவும் பிரியமான தெய்வ ஜனங்களே, நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துக் கொண்டிருந்தால், தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும். இந்த சேனலின் புதிய வீடியோக்களை பற்றி அறிய, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமுக்கி வைக்கவும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஒரு லைக் தரவும். இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் பகிரவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்குள் மிகவும் பிரியமான தெய்வ ஜனங்களே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஹோப் ஃப்ரம் ஹெவன் சார்பாக அன்பின் நல்வாழ்த்துக்கள். இன்று உன் தேவன் எங்கே என்ற தலைப்பில் நாம் தியானிப்போம். பிரியமானவர்களே, தியானத்திற்கு முன்பாக சங்கீதம் 42 ஒரு தடவை வாசித்து விடவும். உன் தேவன் எங்கே? என் தகப்பனார் என்னிடம் இதே கேள்வியை கேட்பதுண்டு. ஏண்டா, உங்களுக்கும் வியாதி வருதா என்றும் கேட்பார். இதே கேள்வியை தாவீதின் சத்துருக்களும் தாவீதுக்கு கேட்டு தாவீதை வெறுப்பேற்றுகிறார்கள். தாவீது தேவனை பற்றி சொல்லும்போது அவரை தன் கண்மலை ஆகிய தேவன் என்று சொல்லுகிறார். தாவீது சத்துருவினால் ஒடுக்கப்பட்டு இருக்கிறார். அவர் துக்கத்துடனே அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருக்கிறார். தன்னுடைய துக்கத்தை அவரால் அடக்கி வைக்க முடியவில்லை. சர்வ வல்லமை படைத்த தேவனே, நீரே என் தஞ்சமாக இருந்தும் நான் ஏன் துக்கத்துடனே திரிய வேண்டும் என்று கேட்கிறார். தாவீதின் கேள்வி நியாயமான கேள்விதானே. நம்முடைய பிரச்சனைகளை நாம் கர்த்தரிடத்தில் முறையிடலாம், அதில் தவறு ஒன்றும் இல்லை. ஆனால் கர்த்தரை பற்றி முறையிடுவதற்கு நமக்கு அனுமதி இல்லை. நாம் கஷ்டத்தில் இருக்கும் போதும், வேதனையில் இருக்கும் போதும், உபத்திரவத்தில் இருக்கும் போதும் சில பேர் நம்மை பார்த்து உங்க கடவுள் எங்கே என்று கேட்பார்கள். அவ்வளவு ஏன், என் தந்தையாரே என்னிடம் இப்படி கேட்பதுண்டு. அப்படித்தான் தாவீதிடமும் கேட்கிறார்கள். அந்த வார்த்தையை கேட்கும் போதெல்லாம் தன்னை நிந்தித்து உருவ குத்துகிறது போல் இருக்கிறது என்று தாவீது பதிவு செய்கிறான். இதனால் தான் அவன் ஆத்துமா சோர்ந்து போகிறது. தாவீதுக்கு மெய்யான ஆறுதல் கர்த்தரிடத்தில் தான் இருக்கிறது. ஆகையால் சங்கீதம் 42:11 தன் ஆத்துமாவை பார்த்து கேட்கிறான். நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்கு ஏங்குகிறாய் என்று கேட்கிறான். இதே கேள்வியை 43 சங்கீதம் 5 அவன் கேட்கிறார். தாவீது தனக்கு எல்லா இக்கட்டுகளும் அழிந்துவிடும் என்று உறுதியாக நம்புகிறார். ஆனாலும் அவர் ஆத்துமாவில் சோர்வை உணர்ந்து, நீ ஏன் கலங்குகிறாய், தேவனையே நோக்கி அமர்ந்திரு என்று தன்னுடைய ஆத்துமாவுக்கு கட்டளை கொடுக்கிறார். நாம் நல்ல சிந்தனைகளை திரும்ப திரும்ப நினைத்து பார்க்க வேண்டும். நமக்கு விடுதலை, ஆசீர்வாதம், கிருபை இவை எல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து வர வேண்டும். நாம் கர்த்தரின் நிமித்தமாக, நம்முடைய பொறுமையின் நிமித்தமாக பாடுகளை சந்திக்கிற போது நாம் தேவனை நோக்கி அமர்ந்திருக்க வேண்டும், தேவனை நோக்கி காத்திருக்க வேண்டும் என்று நம்முடைய ஆத்துமாவுக்கு நாம் சொல்ல வேண்டும். அவரே எங்கள் முகத்துக்கு ரட்சிப்பாய் இருக்கிறார். அவரே எங்கள் தேவனாய் இருக்கிறார். பாடுகள் மத்தியிலும் நாம் தேவனை துதிப்பதாக அறிக்கை செய்ய வேண்டும். அவருடைய கடிந்து கொள்ளுதல் நம்மேல் வந்தாலும், நமக்கு கலக்கங்களும் நெருக்கங்களும் வந்தாலும் இவற்றின் மத்தியிலே கர்த்தரை துதிக்க வேண்டும். துதி பெருகும் போது கிருபையும் பெருகும் என்ற ரகசியத்தை தாவீது அறிந்திருக்கிறார். ஆகையால் பிரியமானவர்களே, உங்கள் தேவன் எங்கே என்று உங்களை யாராவது கேட்டு கேலி கிண்டல் செய்தால் கலங்காதீர்கள். நம் சத்துருக்கள் திருந்துவார்கள் என்று கர்த்தர் காத்து கொண்டு இருக்கிறார். அவர்களாகவே திருந்தவில்லை என்றால் நேபுகாத் நேச்சரின் இருதயம் மெட்டிமையாகி அவருடைய ஆவி கர்வத்தினாலே கடினப்பட்ட போது அவர் தமது சிங்காசனத்தில் இருந்து தள்ளப்பட்டார். அவருடைய மகிமை அவரை விட்டு அகன்று போயிற்று. அவர் மனுஷரினின்று தள்ளப்பட்டார். அவருடைய இருதயம் மிருகங்களுடைய இருதயம் போல் ஆயிற்று. காட்டு கழுதைகளோடே சஞ்சரித்தார். உன்னதமான தேவன் மனுஷரின் ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனை அதன் மேல் அதிகாரி ஆக்குகிறார் என்று அவர் உணர்ந்து கொள்ளும் மட்டும் மாடுகளைப் போல புல்லை மேய்ந்தார்.
அவருடைய சரீரம் ஆகாயத்து பனியிலே நனைந்தது என்று தானியேலின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 20 மற்றும் 21ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். இது போலவே ஒரு நாள் கர்த்தர் நம்முடைய சத்துருக்களை கலங்கடிப்பார். அப்போது ஓ, உங்கள் தேவன் அவ்வளவு நல்லவரா என்று நம்மை பார்த்து நம்மை கேட்டு அவர்கள் நம் கர்த்தரை ஏற்றுக்கொள்வார்கள். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே, உமக்கு எங்களது காலை வணக்கம். தேவனே, இன்னும் ஒரு புதிய ஆசீர்வாதமான நாளை எங்கள் வாழ்வில் கூட்டிக் கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி. தகப்பனே, நீர் எப்போதும் உன் பிள்ளைகளோடு ஆறுதலாக இருந்து அவர்கள் ஆத்துமாவில் சோர்ந்து போகாதபடி அவர்களுக்கு துணை நின்று தைரியத்தை கொடுத்து அவர்களை எல்லா உபத்திரவத்தில் இருந்து விடுவித்து சமாதானத்தோடு அவர்களின் இருதயத்தின் வாஞ்சைகளை விருப்பங்களை நிறைவேற்றி ஆசீர்வதிக்கிற அளவில்லா கிருபைக்காக நன்றி சொல்லி துதித்து உமக்கே சகல துதி கன மகிமை செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் இனிய இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் பரமபிதாவே. ஆமென். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.